கொடைக்கானல் மலை கிராமமான பூம்பாறைக்கு சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. கரடுமுரடான மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லாத ஏராளமான பகுதிகள் அமைந்துள்ளன. பூம்பாறை, கூக்கால், கிளாவரை, பள்ளங்கி, கோம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு சில சுற்றுலா பயணிகளே செல்கின்றனர். அவ்வாறு செல்லும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக மலை உச்சிகளின் மீது டென்ட், கூடாரம், டூம் ஹவுஸ், ஏ-ஃப்ரேம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அரசின் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அமைக்கப்படுகின்றன. மலை உச்சிகளிலும் வனப்பகுதி அருகிலும் உள்ள இதுபோன்ற இடங்களுக்கு செல்ல சரக்கு ஏற்றிச் செல்ல பயன்படுத்தும் பிக்கப் மற்றும் ஜீப் வாகனங்களே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு சுற்றுலா பயணிகளை ஆபத்தான முறையில் கரடு முரடான பாதையில் அழைத்துச் செல்வது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான பூம்பாறை கிராமத்தில் மலை உச்சியில் டவர்ஸ் வேலி என்ற பகுதிக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். அவர்களை பிக்கப் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கரடுமுரடான பாதையில் அழைத்துச் சென்றுள்ளனர். குறிப்பிட்ட பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சுற்றுலா பயணிகளுடன் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. பிக்கப் வாகனம் கவிழும் இந்த பதை வதைக்க வைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதில் லேசான காயங்களுடன் சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். இந்த விவகாரத்தில் மாவட்ட காவல்துறையினர் கவனம் செலுத்தி பெரும் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.